Hi everyone, welcome back to my channel. Achu's vlog by mom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மார்னிங்கே செம மழை. தென் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. துணி கொஞ்சம் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. வாஷ் எல்லாம் மிஷினில் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு இடையில துவைச்ச துணி எல்லாமே போயிட்டு காய போட்டுட்டு தென் மத்தியானத்துக்கு தேவையான லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது வந்து எனக்கு ஒருத்தங்களுடைய ரெசிபி. நான் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணினேன் இன்றைக்கி. ஸோ சூப்பராக வந்திருக்கு அந்த ரெசிபி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை வந்து செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தென் மஷ்ரூமை வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். தென் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆனியன் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், தென் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து தோலை உரிச்சுக்கலாம். தோலை உரிச்சிட்டு ரெண்டையுமே நான் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டைம் இருந்தது. அதில் என்னுடைய பையன் பாருங்கள், அவன் என்னமோ என் ஃபோனில் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான் என்கிட்ட கொஞ்ச நேரம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அந்த டைமில் அவன் என்கிட்ட ஏதோ பண்ணி விளையாடிட்டு இருந்தான் ஃபோனில் போட்டுட்டு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு என்னோடய ஃபோனில் இந்த மாதிரியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. தென் மீன்வைல் நான் ஒர்க் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் அந்த ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அந்த வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் வந்து நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மஷ்ரூம்ஸ் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணணும். நல்லா மஷ்ரூம் வந்து அதில் குக் ஆகணும். தண்ணி விடக்கூடாது. நல்லா அந்த மஷ்ரூம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விடும். நல்லா குக் ஆகணும். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜாரில் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டு அதை மிக்சியில் வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக ஆனியனை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள், ஆனியன் பாருங்கள் நல்லாவே பேஸ்ட் ஆயிருக்கு ஆனியனு. தென் அதை மிக்ஸி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்பப்போ இடையில மஷ்ரூம்ஸை போய் பார்த்துடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மஷ்ரூம்ஸை குக் பண்ணணும். நம்ம அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கே தெரியும், மஷ்ரூம்ஸ் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். மஷ்ரூம்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம மஷ்ரூம்ஸை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லாவே மஷ்ரூம்ஸ் வந்து குக் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் நான் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு கரண்டி உங்களுக்கு ஆயில் எப்படி அதிகமாக சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க, கம்மியாக சேர்க்குறவங்களும் சேர்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேனில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஜீரகத்தை. நல்ல ஜீரகம் வந்து பொரியணும். ஜீரகம் பொரிஞ்சதும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த பெரிய வெங்காயம் அதை வந்து சேர்த்துட்டு அந்த பெரிய வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லாவே வணங்கணும். பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டு சூடடிக்கும், கையில் பற்றக்கூடாது. ரொம்ப சேஃபாக குக் பண்ணுங்கள். தென் அந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும். நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். பச்சை வாடையெல்லாம் போகணும். நல்லா குக் ஆகணும். மீன்வைல் நான் இடையில வந்து அந்த டொமேட்டோ கட் பண்ணி போட்டு டொமேட்டோ பேஸ்ட்டும் அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ ஆனியன் வந்து நல்லாவே குக் ஆகணும். நல்லா பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடு மாறிட்டே இருக்குது. தென் இது கடையில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் எப்போவுமே இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அந்த ஒரு ஸ்பூனில் வந்து பாதி இஞ்சி பாதி பூண்டு எடுத்துக்கிட்டேன்.
அதையுமே நல்லா குக் பண்ணணும். நல்லா அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது. பச்சை வாடை இல்லாமல் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். நல்லாவே ஸ்மெல் வருது. மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் பாருங்கள் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். தென் இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள். இதில் வந்து காரம் இருக்காது, கலர் கொடுக்கும். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க. தென் நான் அதில் வந்து ஒரு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தென் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தென் கொஞ்சம் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு மசாலாஸும் இதில் ஆட் பண்ணலை. தென் சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்திக்கலாம். தென் இந்த மசாலாஸ் வந்து ஏன் நான் டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆயிலில் வந்து இது நல்லா குக் ஆகணும். அந்த வெங்காயத்தில் வந்து இந்த மசாலாஸ் வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகணும். தென் இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ரெசிப்பியில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லாவே அந்த மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டொமேட்டோ பேஸ்ட்டும் அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மூடி வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. தென் இதில் வந்து நான் அந்த கொத்தமல்லி காட்டினேன் பார்த்திங்களா, அதை வந்து ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் கொத்தமல்லியை. தென் இப்போது மூடி திறந்து பாருங்கள். நல்லா அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, தென் அந்த மசாலா எல்லாமே நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையுமே நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கொத்தமல்லி பேஸ்ட்டும் டொமேட்டோ பேஸ்ட்டும் மிக்ஸ் ஆனதும் நம்மளுடைய அந்த மஷ்ரூம்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஆல்ரெடி அதை வணங்கி தான் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நல்லாவே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ கிரேவி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே இன்னுமே கிரேவி ஆகணும். தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நான் வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் பசங்க வந்து கிரேவிக்கு வந்து சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டாங்க மத்தியானம். ஸோ நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு பெனஞ்சு எடுத்து வச்சாச்சு. தென் மீன்வைல் நான் கவுண்டர் டாப் எல்லாமே அப்பப்போ நான் ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். கையோடு க்ளீன் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். தென் ஒரு தவா தோசைக்கல் எடுத்துட்டேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு பசங்களுக்கு ஒரு நான் 4 to 5 சப்பாத்திஸை குக் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் குக் பண்ணியாச்சு. இப்போது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ கிரேவியும் சூப்பராக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தென் என்னோடய பசங்களுக்கு சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி போட்டு கொடுத்துட்டேன். ரொம்பவே யம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க எல்லாருமே சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ